ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் இந்த இடத்துல கூடியவரும் தேவனுடைய வார்த்தையை குறிப்பாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்வு மற்றும் போதனையிலிருந்து தியானிப்பதற்கு தேவன் தந்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் ஆண்டவருடைய வாழ்விலிருந்து இன்றைக்கு அவருடைய வாழ்வுடைய இறுதி நாட்களில் நடந்த சில சம்பவங்களை கடந்த சில வாரங்களாக தியானித்து வந்தோம். இன்றைக்கு அதனுடைய முக்கியமான ஒரு கட்டத்திற்கு அந்த நிகழ்வு செல்கின்றது. சென்ற வாரத்திலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்பட்டதும் பின்பு அவரை சிலுவைக்கு நேராக கொல்கதா மலைக்கு அழைத்து சென்ற நிகழ்வையும் நாம் பார்த்திருந்தோம். இன்றைய தினத்திலே அவர் சிலுவையில் அடிக்கப்பட்ட நிகழ்வையும் அவர் சிலுவையிலிருந்து அருளிய 7 வாசகங்களை குறித்து சுருக்கமாக நாம் இந்த 1 மணி நேரத்தில் தியானிக்க இருக்கின்றோம். ஆரம்பமாக நாம் ஒரு வசன பகுதியை படிப்போம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 32 தொடங்கி 38 முடிய. குற்றவாளிகளாகிய வேற 2 பேரும் அவரோடே கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்தபொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஜனங்கள் என்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக்கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துகளில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதான அந்த கபால ஸ்தலம் என்கிற இடத்திற்கு அல்லது கொல்கதா என்கிறதான இடத்திற்கு கொண்டு வரப்பட்டார். அங்கே அவர் சுமந்து வந்த அல்லது அவருக்கு சார்பாக சுமந்து வரப்பட்டதான அந்த சிலுவையிலே அவருடைய கைகளை முதலாவது அறைந்தார்கள். கைகளை முதலாவது அறைந்தார் என்று சொல்லும்போது பொதுவாக ரோம வழக்கம் என்னவென்றால், வலது கையினுடைய இந்த மணிக்கட்டு என்று சொல்லுவோம் அல்லவா, உள்ளங்கையிலே பொதுவாக இன்றைக்கு நாம் படங்களிலே உள்ளங்கையில் இருப்பது போன்ற ஒரு காட்சி இருக்கும். ஆனால் அது நிஜத்தில் உள்ளங்கையில் அடிப்பதல்ல. என்றால் உள்ளங்கையில் அடித்து ஒருவேளை சிலுவையில் தூங்கினால் அந்த உடலுடைய எடையினால் இந்த கைகள் வழியாக பீத்து வந்துவிடும். கிழித்து கொண்டு வந்தபடினாலே அது சரியாக இருக்காது. ஆகவே அவனமான நிகழ்வுகள் நடப்பதை தடுப்பதற்காக இந்த மணிக்கட்டு இந்த இடத்தில் தான் அந்த ஆணியை சற்று முன்பின் அவங்கள் வசதிக்கேற்ற வண்ணமாக அதை அடிப்பார்கள். வலது கையில் அடித்த பின்பு இடது கையில் அதே போல் அடிப்பார்கள். அடிக்கிற ஆணியும் அதாவது அந்த ஆணி என்று சொல்வதானால் அது இரும்பிலே செய்யப்பட்டு 5-7 இன்ச் அளவுக்கு வரை நீளம் இருக்கும். சில வேளை 9-11 அப்படி நீளமான ஆணிகளும் இருக்கின்றன. அது அவருடைய உடை எடைக்கு ஏற்ற வண்ணமாக அதை செய்வார்களாக இருக்கும். அதன் பின்பு 2 கால் மணிக்கட்டுகளையும் சேர்த்து வைத்து அதைவிட சற்று நீளமான, அது 1 அடி வரை இருக்கும் அந்த ஆணி, அந்த ஆணியை காலிலே அடிப்பார்கள். அதன் பின்பு அந்த சிலுவையை தூக்கி ஏற்கனவே நாட்டப்பட்டிருக்கிறதான ஒரு குறுந்தடியிலே அதை நாட்டி வைப்பார்கள். தேவையான அளவு அந்த சிலுவை ஆடி விடாத அளவோ அல்லது விழுந்து விடாதபடியோ ஆணியினாலோ அல்லது கயிறுகளினாலோ அதுக்கேற்ற வண்ணமாக அதை உறுதிப்படுத்துவார்கள்.
அதன் பின்பு 4 காவலர்கள் காத்திருப்பார்கள். 4 காவலர் என்று சொல்லும்போது ரோம சட்டப்படி அது எத்தனை பேர் சிலுவையில் அடிக்கப்பட்டாலும் ஒவ்வொருவருக்கும் 4 பேர். இந்த இடத்திலே இயேசுவோடு வேறு 2 பேரும் சிலுவையில் அடிக்கப்பட்டபடினாலே மொத்தம் 4 12. இவர்களுக்கு தலைவனாக ஒரு 100க்கு அதிபதியும் அங்கே இருப்பது வழக்கம். இது சாதாரணமான வழக்கம். தேவையானால் கூடுதலான காவலர்கள் அங்கே நிறுத்துவார்கள். ஆனால் இந்த நிகழ்விலே கூடுதலான காவலர்கள் அங்கே இருந்தார்களா என்று குறிப்பாக சொல்லப்படவில்லை. இப்படி சிலுவையில் அடிக்கிற ஒவ்வொரு சிலுவையின் மேலும் அந்த சிலுவையில் அடிக்கப்பட்ட நபரை குறித்து சிறு விவரம், சிலவேளை அவர் செய்த குற்றம் என்ன அல்லது அவருடைய பெயர் என்ன போன்றவைகள் அங்கே பதிவாக எழுதப்படும். அது ஒரு வெண்கல்லிலே, அதாவது பலகையினால் செய்யப்பட்டதான ஒரு வெள்ளை போர்டிலே கருப்பு எழுத்துகளிலே பொதுவாக எழுதி வைப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி எழுதி வைத்தபோது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு 38ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறவனமாக லூக்கா 23:38 இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு, லத்தீன், எபிரேய எழுத்துக்களில் அவருக்கு எழுத்துக்கள் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. இது சுருக்கமாக லூக்காதை எழுதியிருக்கிறார். உண்மையிலே அதில் எழுதப்பட்ட மேல் விலாசம் நசரனாய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதினார்கள். இங்கே யூதருடைய ராஜா என்று நசரனாய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதிய போது எழுதி அதை சிலுவையில் நாட்டிய பின்புதான் இந்த யூத தலைவர்கள் அதை கண்டிருக்க வேண்டும். அப்போது ஒரு வேண்டுகோளை அல்லது ஒரு கோரிக்கையை அவர்கள் பிலாத்துவிடம் சொல்லுகிறார்கள். என்னென்று, இந்த போர்டை நீங்கள் வைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், அதாவது யூத தலைவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இயேசுவை சிலுவையில் அடிப்பது இயேசுவை அவமானப்படுத்துவது என்று கருதினார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், நசரனா இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதி வைக்கப்பட்ட அந்த வார்த்தை அல்லது அந்த வாக்கியம் உண்மையிலே இயேசுவை அவமானப்படுத்தவில்லை, இயேசுவை மைமைப்படுத்தியது, அவர் ராஜா என்று மைமைப்படுத்தியது. ஆனால் யூதருடைய பார்வையில் அது தங்களை அவமானப்படுத்தியதாக கருதினார்கள். ஏனென்றால் சற்று யோசியுங்கள், தங்கள் ராஜாவை தாங்களே சிலுவையில் அடித்ததென்று சொல்வது வேதவசனத்துக்கு அவங்களுக்கு பயம் உண்டாகிறது, அவமானம் நாய் கருதுகிறார்கள். ஆகவே தான் பிலாத்திடம் வந்து சொல்கிறார்கள், அவன் தன்னை யூதருடைய ராஜா என்று சொன்னதாக நீர் எழுதும் என்று சொன்னார்கள். ஆனால் இம்முறை பிலாத்து உறுதியாக அவருடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்க மறுத்துவிட்டான். காரணம் என்னவென்றால், இந்த யூத மத தலைவர்களுக்கு ஒரு பாடம் படித்து கொடுக்க வேண்டும் என்றுதான் அவன் இதை எழுதினான். என்ன பாடம் படித்து கொடுக்க வேண்டும்? ஒரு கோணத்தில் பார்த்தால் பிலாத்து இயேசுவை விடுதலை செய்வதற்கு முயற்சி செய்தான். அது அவன் முழுமனதோடு செய்தானா என்பது கேள்விக்குறியாக இருப்பினும் அவன் முயன்றது உண்மை. பிற்பாடு நாம் பார்த்தோம், அவனுடைய அரசியல் சூழ்நிலைகள்னாலே அவன் அதில் ரொம்ப வலியுறுத்தாமல் யூதருடைய தலைவருக்கு செவி சாய்த்தான். ஆனால் இம்முறை யூதருடைய தலைவர்களுக்கு பாடம் படித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பாருங்கள், நான் உங்கள் ராஜாவை சிலுவையில் அறைகிறேன் என்று எழுதி வைத்து அவர்களை அவமானப்படுத்துகிறார். அவர்களை அவமானப்படுத்துவது என்று அவன் நினைத்தான். ஆனால் ஒரு கோணத்தில் அது இயேசுக்கு மகிமை கொண்டு வந்தது, மறுகோணத்தில் யூதருடைய பார்வையில், மீண்டும் வேதவசனத்தினுடைய பார்வையில் இல்லை, கவனமாக வார்த்தைகளை சொல்கின்றேன், அன்றைய யூத தலைவர்களின் பார்வையில் தாங்கள் அவமானப்பட்டதாக கருதினார்கள். ஆகவே பிலாத்திடம் கோரிக்கை வைக்கிறார்கள். பிலாத்து சொன்னான், எழுதுனதான். ஏனென்றால் அவனுக்கு இப்போது இவர்களுக்கு ஒரு பாடம் படித்து கொடுத்து விட்டார்.
எத்தனையோ முறை நான் முயன்றும் அவரை விடுதலை செய்வதற்கு முயன்றும் நீங்கள் விடவில்லை. ஆகவே அந்த வைராக்கியத்தில் தான் அவன் இதை செய்தான். எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. யூத தலைவர்கள் அவமானப்பட்டார்கள். பிலாத்து உறுதியாக இருந்தான், எழுதினது எழுதுதான். இவ்வளமாக இயேசுவை சிலுவையில் அடிக்கும் நிகழ்வு நடந்தேறியது. அதன் பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமார் 6 மணி நேரம் நின்றதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது காலை என்று சொல்லும்போது நம்முடைய 9 மணி, வேத வசனங்களில் அது 3ஆம் மணி வேளை என்று சொல்லப்படும். 3ஆம் மணி வேளை என்று சொல்வதனுடைய காரணம், யூதர்கள் காலத்தை, அது நேரத்தை மாலை 6 மணியிலிருந்து காலை 6 மணி வரை கணக்கிடுவார்கள். அதுபோல் காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை கணக்கிடுவார்கள். அப்படி கணக்கிடும்போது அவர்களுடைய பார்வையிலே 3ஆம் மணி வேளை என்பது காலை 9 மணி. அதிலிருந்து நாம் கூட்டிக் கொண்டே வர வேண்டும். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காலை 9 மணி அளவில் சிலுவையில் அடிக்கப்பட்டு அவர் சிலுவையில் தொங்க ஆரம்பித்தார். அதிலிருந்து சுமார் 6 மணி நேரம் ஆண்டவர் சிலுவையிலே தொங்கினார். அதை 2 பகுதிகளாக பிரிப்பார்கள். அதாவது 3ஆம் மணியிலிருந்து 6ஆம் மணி வேளை வரை, அதாவது நம்முடைய கணக்கில் காலை 9 நண்பகல் 12 மணி வரை. அடுத்தது யூதருடைய பார்வையில் கால அடிப்படையில் 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி வேளை வரை, அதாவது நம்முடைய நேர கணக்கில் நண்பகல் 12 மணியிலிருந்து பிற்பகல் 3 மணி வரை. இவனமாக அந்த கால கணக்கீடை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அவர் சிலுவையில் நின்று கொண்டிருக்கும் போது அவர் தன்னுடைய முதல் வார்த்தையை பேசுகின்றார். அதாவது முதல் வாசகம் என்று சொல்வார்கள். அந்த வசனத்தை நாம் படிப்போம். அது நாம் ஏற்கனவே படித்த அதே லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே என்றார். இது அவர் சிலுவையில் உதிர்த்த முதலாவது வாசகமாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சொல்வதற்கான காரணங்களை சொல்லும்போது, வேத வாக்கியங்கள் நிறைவேறும்படிதான் இவையெல்லாம் நடந்தது. ஆனாலும் இந்த யூத தலைவர்கள் தாங்கள் இத்தனை ஆண்டுகளாக எதிர்பார்த்திருந்த மேசியாவை அறியாமல் இதை செய்தார்கள். அதுதான் பிற்காலத்திலே யோவான் சுவிசேஷத்தை எழுதும்போது, யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்று நினைக்கின்றேன், அதில் இவ்வாரணமாய் சொல்லப்பட்டுள்ளது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவனமாக யூத தேசம் அல்லது யூத மக்கள், இஸ்ரவேலர் அல்லது எபிரேயர் எந்த பெயரிலே சொன்னாலும், வேத வசனத்தை அறிந்த மக்கள் அல்லது பழையாற்பாட்டின் அடிப்படையிலே உடன்படிக்கையின் மக்கள் என்று சொல்லப்பட்ட இஸ்ரவேலர் தாங்கள் தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்ட மேசியா வந்தபோது அவரை சிலுவையில் அறைந்ததை நாம் பார்க்கின்றோம். ஆகவே அவர்கள் அறியாதவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த நிகழ்வுகளையெல்லாம் ஒன்று சேர்த்துதான் இயேசு அந்த வார்த்தையை சொல்லியிருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அப்படி பார்க்கையில் யூத மூப்பர்களின் சங்கமான சனகதரின் சங்கமும் அறியவில்லை. ஆகவே அவர்களுக்காகவும் அவர் மன்னிப்பு கேட்டார் என்று சொல்லலாம். ஏரோதின் வீரர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள். அதுபோல பிலாத்தின் அரண்மனை வீரர்கள் அவரை அவமானப்படுத்தினர். சிலுவையில் அடிக்கப்பட்ட இடத்தில் இருந்த பொதுஜனங்கள் அவரை அவமானப்படுத்தினர். சிலுவையில் அடித்த அதே வீரர்களே அவரை அவமானப்படுத்தினர். அதுபோல வழிப்போக்கர்கள், சிலுவையில் அடிக்கப்பட்டதாயிருந்த கள்ளர்கள் என எல்லோருமே அவரை அவமானப்படுத்தினார்கள், அவமானமாய் பேசினார்கள்.
உன்னை நீயே ரட்சித்துக்கொள் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏனென்றால் இயேசு என்கிற பெயருடைய பொருளும் இரட்சகர் தான். ஆக அந்த பெயருடைய பொருளை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இன்றைக்கு பலவேளை நம்முடைய கிறிஸ்தவர்கள் இயேசு இயேசு என்று சொல்லுவோம், ஆனால் அதனுடைய பொருளை அறியாமலே பேசக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவம் போதனையற்று போன ஒரு அளவுக்கு இருக்கின்றது. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. ஆக அதுபோல் அவர்கள் பொருள் தெரிந்தபடினால் சொல்கிறாங்க, ரட்சகர் ரட்சகர் என்று சொல்கிறாயே, நீ வேறு யாரும் ரட்சிக்கவில்லை, உன்னையாவது ரட்சித்துக்கொள் என்று சொன்னார்கள். ஆகவே எல்லோரும் அவரை அறியாமல் அல்லது அறிந்தும் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பமில்லாமல் அல்லது வேத வசனங்களை உதாசீனப்படுத்தி அதே நேரம் மறுகோணத்தில் தேவனுடைய வேத வசனங்கள் நிறைவேறுவதற்கு ஏற்றதாக அவர் நடந்து கொண்டார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் அதை வஞ்சகத்தாலும் வெறுப்பினாலும் கோபத்தினாலும் போட்டி பொறாமையினாலும் செய்தார்கள். யாரும் நல்லுள்ளத்தோடு அதை செய்யவில்லை. ஒவ்வொருவருக்கும் அதற்கு பின்பாக ஒரு அரசியல் அல்லது ஒரு எதிர்பார்ப்பு அல்லது ஒரு பித்தலாட்ட இருந்தது. ஆகவே தான் இதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அவர்களுக்காக வேண்டுதல் செய்கிறார். இந்த இடத்துல இந்த வசனத்தை குறித்து ஒரு முறை ஒருவர் என்னிடம் கேட்டார். அதை நாம் அனைவரும் அறிந்திருப்பதும் நல்லது. இயேசுவை மன்னியும் என்று சொன்னாரே, ஆக அவர்கள் எல்லோரும் மன்னிக்கப்பட்டிருக்க வேண்டுமே என்று ஒரு கேள்வி. அது நியாயமான கேள்வி, நியாயமான நல்ல இறையியல் கேள்வி. ஆனால் அதற்கான பதில், இயேசு பிதாவிடம் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னது உண்மை. பிதாவும் அவர்களை மன்னிப்பதற்கு தயாராகத்தான் இருந்தார். அவர் எப்போதும் மன்னிப்பதற்கு தைரியப்படுத்தவர். ஆனால் நாம் மன்னிப்பை குறித்து அறியும் போது, மன்னிப்பு என்பது ஒரு வழி சாலை அல்ல, அது இருவழி சாலை. அதில் 2 பேருக்கும் பங்குண்டு. ஒருவர் மன்னிக்க தயாராக இருப்பினும் இன்னொருவர் மன்னிப்பை கேட்பதற்கு முன்வர வேண்டும். அப்போதுதான் அந்த மன்னிப்பின் பலன் அவர்களுக்கு கிடைக்கும். ஆகவே இயேசு மன்னிக்க ஜெபித்தார், வேண்டினார். பிதாவும் நிச்சயமாக மன்னிக்க தயவெடுத்தவராக இருந்தார். ஆனால் எந்த மனிதரும் இங்கே மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இல்லை, ஒருவரை தவிர. அது பின்னால் நமக்கு தெரியும். ஆகவே மன்னிப்பு கேட்காமல் மன்னிப்பு ஒருவருடைய வாழ்விலே பலனளிக்காது என்பதை நாம் இறையியல் அடிப்படையிலே தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக 2ஆம் வாசகம். அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். அது முந்தின வசனத்தை படிக்கின்றேன், 41லேருந்தே படிக்கிறேன், 39லேருந்தே படிப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நான் நடப்பித்த இவளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவரை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட இருந்த கள்ளனுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்கிறார். அதை சில ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சுமார் 9 மணி அளவில் அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார். அதன் பின்பு ஏறக்குறைய 2 மணி நேரம் எல்லோரும் ஏளனம் செய்தார்கள். இந்த 2 கள்ளர்கள் கூட ஏளனத்தோடு தான் இயேசுவை பார்த்தார்கள். சுமார் 2 மணி நேரங்கள் சென்ற பின்பு, அதாவது சுமார் 11 மணி ஆகிய போதுதான் இந்த கள்ளனில் ஒருவனுக்கு பொறி தட்டியது என்று சொல்லலாம். அவன் இவரை கவனித்து கொண்டே வந்தான். அந்த முதல் வாசகத்தை இயேசு சொன்ன பின்பு அவர் வேறு எந்த வார்த்தையும் சொல்லவில்லை. அது அவனை சிந்திக்க தூண்டி இருக்க வேண்டும். ஏனென்றால்
பொதுவாக இந்த சிலுவை நிகழ்வுகளை குறித்து விவரிக்கிறவர்கள், அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், இந்த சிலுவையில் அடிக்கப்படுகிற கள்ளர்கள் தங்கள் படும் துன்பத்தை சகிக்க முடியாமல் எல்லோரையும் கெட்ட வார்த்தைகளினாலும் தூஷணங்களினாலும் கேட்கவே சகிக்காத வார்த்தைகளினாலும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். உலகத்தை சபிப்பார்கள், ஆட்சியாளர்களை சபிப்பார்கள், அதிகாரிகளை சபிப்பார்கள், மக்களை சபிப்பார்கள், தங்கள் பெற்றோரை சபிப்பார்கள், தங்கள் உறவினர்களை சபிப்பார்கள். என்றால் தங்கள் குற்றத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அது பொதுவாக குற்றவாளிகளுடைய குணமாக இருக்கிறது. குற்றவாளிகள் தங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொள்வது அரிதும் அரிது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக சிறைச்சாலையிலே ஊழியர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்போது அங்கே சிறைச்சாலையில் ஊழியத்துக்கு செல்லும்போது அங்கே ஏராளமான கைதிகளோடு பேசியிருக்கின்றேன். என் ஓரிரு விதிவிலக்கை தவிர எந்த குற்றவாளியும் தாங்கள் குற்றம் செய்ததினாலே சிறையில் இருக்கும் என்று சொன்னதே கிடையாது. அவர்கள் பிறரை பழி சொல்வதைத்தான் நான் கேட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, சிறைக்குள்ளாக எங்களை அனுப்புகிற அதிகாரிகள் கூட எங்களோடு சில வேளை சொல்லுவாங்க, இந்த குற்றவாளிகள் அவர்கள் ஒருபோதுமே தங்களுடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். உங்களை வந்து அப்பாவி போல பேசுவாங்க. தயவு செய்து அவங்களை நம்பிவிடாதீர்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் அப்பாவி போல பேசி எனக்கு உதவி செய்யுங்கள் என்று பணம் கேட்பார்கள். கொடுக்காதுங்க, அது சிறை விதிமுறைக்கு எதிரானது. அப்படி சில அறிவுரைகளை சொல்லி தான் எங்களை அனுப்புவாங்க. அப்போது அவர்கள் சொன்ன வண்ணமாகத்தான் இந்த கைதிகள் நடந்து கொண்டார்கள். அதாவது அவர்களை நாம் இப்போது குறையாக பார்க்கவில்லை. ஆனால் அவர்களுடைய அந்த நடவடிக்கைகள், அவருடைய குணநலன்கள் அப்படி இருக்கிறதை எல்லா காலத்திலும் இருந்திருக்க வேண்டும். ஆகவே தான் இந்த சிலுவையில் அறையப்பட்ட கள்ளர்கள் பொதுவாக எல்லோரையும் சபித்து கொண்டு ஏளனமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே உயிரை விடுவார்கள். அவங்க பேச முடிகிறத அவங்க அதான் பேசுவாங்க, நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க. ஆகவே இந்த கள்ளன் கவனிக்கின்றான். சுமார் 2 மணி நேரம் இயேசுவை கவனித்த போது அவர் எந்த தூஷணமான வார்த்தையோ, எந்த கெட்ட வார்த்தையோ, எந்த பொல்லாப்பான வார்த்தையும் அவருடைய வாயிலிருந்து வரவே இல்லை. அவருடைய வாயிலிருந்து வந்த ஒரே வார்த்தை, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள். ஆகவே சுமார் 2 மணி நேரத்துக்கு பின்பு 11 மணி அளவிலே இந்த ஒரு கள்ளன் சிந்திக்கின்றான். அவனுடைய வாழ்விலே தேவன் கிரியை செய்தார் என்று சொல்லலாம். அவன் மற்ற கள்ளனை கடிந்து கொண்டு அவன் சொல்லுகிறான், அவர் தகாத ஒன்று செய்யவில்லை, நாமோ செய்ததற்கேற்ற தண்டனை பெறுகிறோம். அவனுடைய மனதில் ஒரு மாற்ற குற்றத்தை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் ஆண்டவர் விரும்புவது. அதன் பின்பு அவன் ஆண்டவர் நோக்கி சொல்கிறான், பிதா உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும். இதில் ரொம்ப அருமையான இறையில் இருக்குது. இந்த கள்ளன் இயேசு இப்போது மேசியாவாக ஏற்றுக்கொள்கிறான். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த இறையியல் தேவையில்லை, அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாமல் போய்கொண்டு இருக்கிற காலமாக இருக்கிறது. அவன் இப்போது யோசித்திருப்பான். ஏன்னா அவனும் ஒருவேளை யூத பின்னணியை சேர்ந்தவனாக இருக்க வேண்டும். ஆகவே யூத பின்னணியை சேர்ந்தவன் என்றால் அவனுக்கு பழைய ஏற்பாடை குறித்து தெரியும், மேசியாவை குறித்து தெரியும், மேசியா எப்படிப்பட்டவர் என்று தெரியும். அவர் அடிக்கப்படும் போது ஆடுகளைப் போல இருந்தார் எல்லாம் வசனம் இருக்கிறதில்ல. இதெல்லாம் அவனுக்கு புரிந்திருக்கலாம், ஒருவேளை அது யோசித்திருக்கலாம். ஏன் 2 மணி நேரம் அமைதியாக இருக்கின்றார்? ஆகவே அவன் இயேசுவை நோக்கி கேட்கின்றான். அது மட்டுமல்ல, மேசியா தான் ராஜ்யத்தை அமைப்பார் என்று அவனுக்கு தெரியும், அவன் யூதனாக இருக்கும் பட்சத்தில். ஆகவே தான் தெளிவாக கேட்கின்றான், நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்ன நினைத்தரலும். பாருங்க, அப்போ இயேசு மரிக்க இருக்கிறார். அப்போ அவனுக்கு இன்னொரு இறையிலும் தெரிகிறது. இயேசு மெசியா என்கிறதை அறிகின்றான், இயேசு ராஜ்யத்தில் வருவார் என்று அறிகின்றான். அப்படி அவன் மரித்த பின்பு இவர் உயிர் தழுவார் என்பதை நம்புகின்றான். அந்த காலத்திலே அவனுக்கு அந்த நம்பிக்கை இருந்திருக்கிறது அல்லவா? இன்றைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிற என்று சொல்கிறவர்களே பலர் இயேசு உயிர் தழுந்தார் என்று கேள்வி கேட்கிறதை நான் கேட்டிருக்கின்றேன்.
ஆனால் அந்த கள்ளனில் ஒருவன் அந்த இறையில் பூர்வமாக வேதவசனங்களை சிந்திக்கின்றான். இயேசுவை நோக்கி உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்து கொள்ள சொல்லும்போது ஆண்டவர் அவனை பார்த்து அழகாக அவனுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்கிறார். இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று அவருக்கு ஆறுதலான ஒரு பதிலை கொடுக்கின்றார். பரதீஸ் என்றால் பல பொருட்கள் உண்டு. அடிப்படையில் அது பர்சிய மூலச்சொல் என்று கருதுகிறார்கள் சில அறிஞர்கள். அது அப்படி பார்க்கும்போது அது பாலைவனை சோலை அல்லது தண்ணீர் நிறைந்த பழத்தோட்டம் என்று அதனுடைய பொருள். அது பாலைவனத்திலே செல்கிற மக்களுக்கு ஆறுதலை அளிக்கிற ஒரு இடமாக இருந்தது. பிற்காலத்திலே அதை எங்கெல்லாம் ஆறுதல் கிடைக்குமோ அதற்கு பரதீசாக சொல்வது உண்டு. பரலோகத்தை குறிப்பதற்காக, ஏனென்றால் பரலோகம்தான் கண்ணீரை ஆற்றி தேற்றி துடைக்கிற இடம், ஆறுதலையும் ஓய்வை தருகிற இடம், நித்திய ஓய்வை தருகிற இடம். ஆகவே பரலோகத்தை குறிப்பதற்கும் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது உண்டு. இரண்டாவதாக நித்திய நம்பிக்கைக்கும் இந்த வார்த்தையை சொல்வது உண்டு. இந்த கள்ளனுடைய வாழ்விலே ஒருவேளை அவன் ராஜ்யத்தை கூட பரதீஸ் என்று அறிந்திருக்கலாம். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்கிற வார்த்தையை சொல்கிறார். இவனமாக அந்த இரண்டாவது வாக்கியத்தை குறித்து நாம் பார்க்கலாம். அதில் ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னபோது நிச்சயமாக அவனுடைய மனவேதனை தீர்ந்திருக்கும். மாபெரும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டான் அல்லவா? உடல் வலியை அவன் தாங்கிக் கொள்ளக்கூடிய வலிமையை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அதில் பொதுவாக உளவியலில் கூட என்ன சொல்லுவாங்கன்னா, எப்போது மன ஆற்றல் சிறந்து இருக்கிறதோ அப்போது சரீரத்தில் வருகிற அல்ல போராட்டங்கள் வலிகளை தாங்கும் பலன் அதிகரிக்கும். ஆகவே இந்த கள்ளன் கூட அந்த மனமாற்றத்துக்கு முன்பு அந்த மனவலியை ஆண்டோட வார்த்தை மாற்றியபடியால் நிச்சயமாக மற்ற கள்ளனை விட தன்னுடைய வேதனைகளை அவன் எளிதாக கடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. மூன்றாம் வாசகம் யோவான் 19 அதிகாரம் 26 மற்றும் 27 வசனங்கள். யோவான் 19 அதிகாரம் 25, 26 வசனங்களிலே மூன்றாவது வாசகம் இருக்கிறது. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரியா கிலோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். இந்த இடத்துல இது மூன்றாவது வாக்கியமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த இடத்திலே 4 ஸ்திரீகள் என்பதை பார்க்கின்றோம். நாம் ஒன்றை நினைவுள்ள வேண்டும். மற்ற 26, 56 அடிப்படையிலே அவருடைய சீஷர்கள் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். ஆனால் தீர்ப்பெல்லாம் எழுதப்பட்ட பின்பு இந்த யோவான் திரும்பி வந்திருக்க வேண்டும். இந்த இடத்துல யோவான் மட்டும்தான் நின்றிருக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த இடத்துல இன்னொரு தகவல் என்னவென்றால், இந்த இடத்துல அவருடைய தாயின் சகோதரி, அவருடைய பேர் சலோமே. மற்ற 26, 44 வசனங்களை 64 வசனத்தை படிக்கும்போது அது வருகிறது. அதுபோல் மார்க் 15, 40 படிக்கும்போது கிளையப்பா மரியாள் என்று வருகிறது. இன்னொரு மகதலேனா மரியாள். இது எல்லாரும் அப்போ இயேசுவின் தாய், அவருடைய சகோதரியாகிய சலோமே என்பவள், கிளையப்பா என்கிறதான ஒரு மரியாள், மகதலேனா மரியாள். அப்போ மொத்தத்தில் அதில் 3 பேருக்கு பேர் மரியாள் என்று வந்து விடுகிறது. அது மரியாள் என்பது அன்றைக்கு ஃபேமஸான ஒரு பெயர். ஆகவே அதை குறித்து நம்ம அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. சில பெயர்களை பொதுவாக அநேகர் விரும்பி வைப்பார்கள். அது அன்றைய இயல்பு. ஏன்னா மரியாள் என்கிற பெயர் மோசையின் சகோதரியாக மிரியாமிலிருந்து வந்தது என்று கருதப்படுகிறது. அது ஒரு ஃபேமஸான பெயர். அப்போ இயேசு தாயாகிய மரியாள் அங்கே இருக்கின்றார். அவருடைய சகோதரி சலோமே அங்கே இருக்கிறார். இதில் இந்த சலோமே யார் என்று கருதுகிறார்கள் என்றால் யோவானுடைய தாய் என்று கருதுகிறார்கள். அப்படியானால் யோவான் யாராக இருக்கின்றான்? இயேசுடைய சித்தி மகனாகத்தான் இருக்கின்றான். இந்த சலோமேயுடைய கணவன் தான் செபதேயு என்றும் கருதப்படுகிறது.
அதுபோல கிளையோப்பா மரியாள் என்று சொல்லப்படுகிறதும் இயேசுக்கு சித்தி மரதான் என்று சொல்கிறார்கள். அது எப்படி என்றால், இயேசுக்கு தந்தையாக அறிவிக்கப்பட்ட யோசேப்பு இருக்கிறார் அல்லவா, அவருடைய சகோதரன் தான் கிளையோப்பா மரியாளுடைய கணவனாக இருந்திருக்கிறார் என்று கருதுகிறார்கள். அதாவது கிளையோப்பா என்பது அவனுடைய பேர். கிளையோப்பாவுடைய மனைவி பேர் தான் மரியாள். இந்த கிளையோப்பா யார் என்றால், இயேசுவின் தந்தை என அறிவிக்கப்பட்ட யோசேப்புடைய தம்பி என்று கருதுகிறார்கள். ஆகவே இந்த கிளையோப்பா மரியாளுடைய பிள்ளைகளும் இயேசுவோடு ஊழியம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய 3 பிள்ளைகள் அவரோடு ஊழியம் செய்ததாக அறியப்படுகிறது. அதாவது மொத்தமாக இயேசுடைய உறவினர்கள் 5 பேர் அந்த 12 சீசர்களிலே இருந்தார்கள் என்று சொல்கிறார்கள். ஒன்று செபதேயு மற்றும் சலோமியுடைய பிள்ளைகளாகிய யாக்கோபு மற்றும் யோவான். இவர்கள் தாய் வழியில் மரியாளுடைய வழியில் இவருடைய சித்தி பிள்ளைகள். அதுபோல கிளையோப்பா என்கிற அல்ல, அவருக்கு இன்னொரு பேர் அல்பேயும் இருக்கிறது. அவருடைய மனைவியாகிய மேரி அல்லது மரியாள், அவர்களுடைய பிள்ளைகள் 3 பேர் இயேசுடைய சீடர்களாக இருந்திருக்கிறார்கள். அதான் சின்ன யாக்கோபு என்று சொல்லப்படுகிறவர், ததேயு அல்லது யூதா என்று சொல்லப்படுகிற இன்னொருவர், அதுபோல் கானானியனாக அறியப்பட்ட சீமோன். இந்த 5 பேர் இயேசுடைய உறவினர்கள், அதாவது சித்தப்பா சித்தி அந்த வழியில் வருகிறார்கள். இவருடைய குடும்பத்தாராக இருந்தும் கடைசியில் சிலுவையில் அறையப்பட்ட அந்த இடத்தில் வந்தது யோவானாக இருக்கின்றார். ஆகவே இயேசு அந்த யோவானிடம் தன்னுடைய தாயை ஒப்படைக்கின்றார். அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லப்படுகிறது. பொதுவாக குருவாக அறியப்படுகிறவர் தன்னுடைய நெருங்கிய சீடர்களிடம் தனக்கு அன்பான சில குடும்ப பொறுப்புகளையோ அல்லது வேறு பொறுப்புகளையோ அளிப்பது வழக்கம். ஆகவே 2 கோணத்திலும் அது இங்கே நடந்திருக்கலாம். ஒன்று தன்னுடைய சீடர் என்கிற முறையிலும் அன்பானவர் என்கிற முறையும் யோவானிடம் தன்னுடைய தாயை அர்ப்பணித்திருக்கலாம். இன்னொன்று ஏற்கனவே ஒரு உறவினர்களாக இருந்தபடினாலே யோவானுக்கு அந்த பொறுப்பை கொடுத்திருக்கலாம். எப்படி இருந்தாலும் அது நடந்தது. அதில் முக்கியமான இன்னொன்று நாம் கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியிலே பார்த்தால் இயேசுடைய கரிசனை, அன்பு, தன்னுடைய இறுதி நாட்கள் தாய் மீது உள்ள அந்த அன்பையும் வெளிக்காட்டுகிறார். இங்கே ஒரு கேள்வி சிலர் கேட்பார்கள், இயேசுடைய சகோதரர்கள் இங்கே வரவில்லையே, ஆகவே அவருக்கு சகோதரர்கள் இல்லை என்று வாதிடுகிறவர்கள் இருப்பார்கள். பொதுவாக ரோமன் கத்தோலிக்க சபை அப்படி ஒரு வாதத்தை வைப்பார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு காரணம், இயேசுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள் என்று நாம் வசனங்களை படிக்கின்றோம். அவர்கள் இயேசு ஏற்கனவே விசுவாசிக்கவில்லை. ஆகவே அவர்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டார்கள். இன்னும் வந்து அவர்கள் அப்போது யூதேயாவுக்கு கூட வந்திருக்க மாட்டார்கள். அவர்களுடைய பூர்வீகம் என்று சொல்லும்போது அவர்கள் நாசரேத்திலே வாழ்ந்தபடினாலே ஒருவேளை அவருடைய சகோதரர்கள் இந்த சூழலில் தங்களுக்கு ஏதாவது ஆபத்து நேரிடுமோ என்று கருதி இயேசுவை சிலுவையில் இருந்த காலங்களில் அந்த பஸ்காவின் போது அவர்கள் இங்கே வராமல் இருந்திருப்பதற்கும் சாத்தியம் இருக்கிறது. ஆகவே அப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தபோது அவர் தன்னுடைய தாய்க்காக கூட பரிதவித்தவராக கரிசனை உடையவராக இருந்ததை பார்க்கின்றோம். இவனமாக முதல் 3 மணி நேரங்களிலே 3 வாசகங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருந்து அருளினார். அதாவது முதல் 3 மணி நேரம் 9 12க்குள்ளாக இந்த 3 வாக்கியங்களும் சொல்லப்பட்டு விட்டன. அடுத்த 2வது 3ஆம் மணி நேரம் ஆரம்பிக்கிறது. அது நண்பகல் 12 பிற்பகல் 3 மணி வரை. இந்த 3 மணி நேரம், இந்த 3 மணி நேரமும் இருள் உண்டானது என்றும் வசனம் சொல்கிறது. இந்த காலகட்டத்தில் தான், அதாவது ஒருவேளை அதிகமான மேகங்கள் வந்து அனுபவமான ஒரு நிகழ்வை கொடுத்திருக்கலாம். ஒருவேளை அது கூட இன்னொரு கோணத்திலே ஆண்டவர் மீது அவ்வளோ வெயில் படாமல் கூட பிதா காண்பித்தது என்று சொல்லலாம்.
அது பாவம் சுமத்தப்பட்ட போது அவனமான இருள் கவிழ்ந்தது என்று பல்வேறு கோணங்களில் அதை விளக்குகின்றார்கள். எப்படியும் இந்த 3 மணி நேரத்திலே, அதாவது நண்பகல் 12 பிற்பகல் 3 மணி நேர நேரத்திலே மீதமுள்ள 4 வாசகங்களை இயேசு சொன்னார். அதில் 4வது வாசகம் மத்தேயு 27:46 பதிவு செய்யப்பட்டுள்ளது. மத்தேயு 27க்கு வருவோம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி 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 லாமா சபக்தானி என்று மிகுந்த சப்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். நாம் ஒன்றை நினைவுற வேண்டும். இந்த 4ஆம் வசனத்தை குறித்து சிலர் கேட்பாங்க, அவர் தேவனாக இருந்தால் ஏன் அவர் இன்னொருவரை தேவன் என்று கூப்பிட வேண்டும் என்று. பொதுவாக யெகோவா சாட்சி என்கிறதான குழுவை சேர்ந்தவர்கள் கேட்பார்கள். பலவேளை இதே வசனத்தை இஸ்லாமிய நண்பர்கள் கேட்பதுண்டு. இப்போது சில இந்து மத நண்பர்கள் கூட என்னிடம் கேட்டிருக்கிறார்கள். என்னிடம் மட்டுமல்ல, உங்களிடம் கேட்டிருக்கலாம், பலரிடம் கேட்பாங்க. கேட்பது ஒன்றும் தவறில்லை, நியாயமான கேள்விதான். ஆனால் அதில் புரிந்து கொள்வதற்கு உண்மையான மனதோடு அவர்கள் கேட்கிறார்களா என்பதுதான் முக்கியமானது. சரி, அவர்கள் புரிந்து கொண்டாலும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் நாம் அதை எப்படி புரிந்து கொள்வது என்பது மிக முக்கியம். நாம் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அல்லது வசனம் அதை என்ன சொல்கின்றால், அவர் என் தேவனே என் தேவனே என்று கூப்பிட்ட உடனடியாக இயேசு தன்னுடைய தெய்வத்தன்மை இழந்ததாக கருதுவதில்லை. முதலாவது நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கையை வேத வசனத்தினுடைய போதனையை நாம் அறிய வேண்டும். இயேசு முழு தேவனாகவும் வார்த்தையாக தேவனாக இருந்தார். பூமியிலே அவர் மண்ணுருவான போது மனித தன்மையும் தன்னோடு சேர்த்து கொண்டாருங்கிறது கிறிஸ்தவ அடிப்படை இறையியல் வேத வசனத்தினுடைய போதனை. இதை கிறிஸ்தவர்களாகிய நாம் ரொம்ப தெளிவாக முதலாவது அறிய வேண்டும். அப்போதான் இந்த வசன பகுதிக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் பதில் சொல்ல முடியும். ஹைப்போஸ்டாட்டிக் யூனியன் என்று இறையியலை சொல்வார்கள். அதாவது முழு தெய்வீகமும் முழு மனுஷிகமும் கிறிஸ்துவிலே ஒன்றிணைந்திருந்தன. அதாவது எப்படி இதை மனுஷிகம் இது தெய்வீகம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால், அந்த வார்த்தை மாம்சமாகி பூமியில் வரும்போது அது மனுஷீகத்தை எடுத்துக்கொண்டது. இரண்டும் சமமாக இருக்கின்றன, இணையாக இருக்கின்றன. எந்தவித குழப்பமோ மாறுபாடோ கலப்போ இல்லாமல் இருக்கின்றன. இதை குறித்து இப்போது ரொம்ப விரிவாக பேச முடியாது, இறையியல் இது முக்கியமானது. ஆகவே இந்த இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் முழுமையாக அமைந்த சிறப்பான ஒரு புறப்படுத்த இயேசு கிறிஸ்து, அதான் பேறு பெற்றவர் என்கிற வார்த்தை வருகிறது. அவர் தான் இப்போது சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவை சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது மனிதனுடைய பாவத்திற்கு அவர் மனிதனாக தன்னை ஒப்புக் கொடுக்கின்றார், தேவனாக அல்ல. தெய்வத்தன்மை இருந்தது, ஆனால் பலியாகும் போது அந்த மனிதத்தன்மை தான் அங்கே மேலோங்கி நிற்கிறது. ஏனால் தேவன் மரிக்க முடியாது. ஆகவே மனிதத்தன்மை அல்ல மனித சரீரம் அங்கே மரணத்துக்குள்ளாக ஆக்கப்படுகிறது. அந்த நிலையில் ஒரு மனிதனை போல தன்னை உணர்கிறார். ஒரு மனிதன் எப்படி வேதனை அனுபவிப்பானோ அதை உணர்கிறார். அப்படி உணரும் போது அவருக்கு சங்கீதம் 22 ஞாபகம் வருகிறது. சங்கீதம் 22 ஒரு துன்பப்படுகிற மனிதன் தான் கைவிடப்பட்டது போல உணர்வதாக அந்த பாட்டை ஆரம்பிக்கின்றான். சங்கீதம் 22:1 படித்தோமானால் அங்கே இருக்கிறது. ஆகவே இயேசு அந்த வசனத்தை தான் அங்கே மேற்கோள் காட்டுகிறார். அதை முதலாவது நாம் புரிய வேண்டும். இரண்டாவது, மொழியியல் அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த வசனம் சரியாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்குமானால் அது ஒரு வாக்கியமாக வரவில்லை, மாறாக ஒரு ஆச்சரிய கேள்வியாக வருகிறது. அது என்னவென்றால், அது இப்படி மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் சொல்றாங்க. என் தேவனே என் தேவனே என்னை கைவிட்டு விட்டீரோ என்றுதான் அது கேட்கிறது. அப்படியானால் என்னை கைவிட்டீர் என்று இயேசு சொல்லவில்லை, என்னை கைவிட்டு விட்டீரோ என்கிற ஒரு கேள்வி எழுப்புகின்றார். காரணம் என்னென்றால் கைவிடப்பட்ட நிலை. ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை கைவிடவும் இல்லை. ஏன்னா அது எப்படி சொல்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்தது அதுக்கு ஆதாரம். ஆனால் பாவத்தை முழுமையாக சுமைக்கும் போது ஒரு கைவிடப்பட்டது போன்ற ஒரு நிலை உணர்வை ஒரு மனிதனாக, அதாவது மனிதத்தன்மை உள்ளடக்கிய அந்த இயேசு கிறிஸ்து அதை
ஒரு துன்பப்படுகிற பாடுபடுகிற மனிதனை போல அனுபவிக்கின்றார் தன்னுடைய மனித தன்மையிலே. ஆகவே என் தேவனே என் தேவனே என்று கேள்வி எழுப்பியவுடன் தெய்வத்தன்மை இழந்ததாக கருத முடியாது, அல்லது அவர் தேவன் இல்லை என்றும் ஆகிவிடார். அதான் அடிப்படை கிறிஸ்தவத்தை மீண்டும் நினைவுற வேண்டும். இறைத்தன்மையும் மனிதத்தன்மையும் ஒன்றிணைந்தவராக அவர் இருந்தார். ஆகவே அவர் எதையும் இழக்கவும் இல்லை. அதே நேரம் சிலுவையில் தன்னுடைய முழு மனிதத்தன்மையிலே அவர் அந்த உரையாடலை 5ஆம் வாசகத்துக்கு நாம் செல்வோம். 5ஆம் வாசகம் யோவான் 19:28 வருகிறது. யோவான் 19:28 படிப்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்றார். இந்த இடத்துல நம்ம புரிய வேண்டியது இயேசுடைய அந்த மனிதத்தன்மையில் இந்த சரீரம் நாம் சற்று நினைவுறுவோமானால், முந்தின இரவே அவர் கைது செய்யப்பட்டு அலையழிக்கப்பட்டார். பல்வேறு விசாரணை கட்டங்களுக்காக பல்வேறு இடங்களுக்கு அழைக்கப்பட்டு அந்த சிலுவையை சிறு தூரம் சுமர்ந்து அடிக்கப்பட்டு இரத்தம் வேர்வையாக சிந்தப்பட்டு மிகவும் களைப்படைந்தவராக தான் ஏற்கனவே இருந்தார். ஆகவே இப்போது சுமார் 5 மணி நேரம் அளவு சிலுவையிலே தொங்கியாகிவிட்டது. 5-6 மணி நேரங்கள் என்று சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் இறுதி பகுதியில் வருகிறது. அப்போதுதான் அவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்கின்றார். இது அடிப்படையில் அவருடைய சரீரத்துடைய தாகம்தான். ஆனாலும் இதை பிரசங்கம் செய்வோர் அவருடைய ஆவிக்குரிய தாகமாக, ஆத்ம தாகமாக, மரணத்திலிருந்து மனிதன் மீட்கப்பட வேண்டும் அவருடைய மனதாகமாக, அப்படி பல்வேறு வகைகளில் அதை உருவகப்படுத்தி விளக்குவார்கள். தவறொன்றும் இல்லை. என்றால் இயேசுடைய சரீரம் மட்டுமல்ல தாகமாக இருந்தது, அவருடைய முழு இருதயமும் இந்த மக்கள், குறிப்பாக எருசலேமிலிருந்து மக்கள் மீட்கப்பட்டு அவருடைய ராஜ்யம் அமைக்கப்பட்டு உலகமெங்கும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், அவருடைய ராஜ்யம் பெற வேண்டும் என்ற தாகம் இருந்தது. ஆகவே அதை நாம் ஒரேடியாக இல்லை என்று சொல்ல முடியாது. அடுத்ததாக 6ஆம் வாசகம், அதுவும் யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் அது வருகிறது. யோவான் 19. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இந்த முடிந்தது என்று சொன்ன இந்த வசனம் அல்ல வாசகம் கிரீக்கிலே டெட்டலிஸ்டா என்று சொல்லப்பட்டதாக இருக்கிறது. டெட்டலிஸ்டா என்கிற அந்த அந்த கிரேக்க வார்த்தையில்தான் பிற்காலத்திலே டோட்டல் என்றதான ஆங்கில வார்த்தை வந்ததாக மொழியியல் அறிஞர்கள் கூறுவர். இந்த இடத்திலே நாம் கவனிக்க வேண்டியது, இந்த டெட்டலிஸ்டா என்றால் என்ன? அதை பொதுவாக அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய நிலுவைகள், வரிகள், இவற்றை ஒருவர் முற்றிலுமாக எதுவும் பாக்கி இல்லாமல் செலுத்தி தீர்க்கும் போது சொல்லப்படுகிற வார்த்தை தான் டெட்டலிஸ்டாய். அதாவது I have paid totally without any due pending. எந்த நிலுவைத் தொகையும் மீதி இல்லாமல் சகலத்தையும் செலுத்திவிட்டேன். நம்ம சொல்லல ஒரு பைசா கூட இல்லாமல் செலுத்திவிட்டேன்னு சொல்லுவோம் இல்லை, அதுபோல் அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகளை செலுத்திவிட்ட ஒருவர் தான் நிலுவை செலுத்திவிட்டேன், மீதியும் இல்லாமல் செலுத்திவிட்டேன் என்பதுக்கு தான் கிரீக்கிலே டெட்டலிஸ்டா என்று சொல்வார்கள். ஆகவே இயேசு இங்கே டெட்டலிஸ்டா என்று சொல்வதா இருந்தால், நான் எல்லாவற்றையும் செலுத்தி முடித்து விட்டேன். சரி, எதை செலுத்தி முடித்தார்? மனிதனின் மீட்புக்கான அனைத்தையும் செலுத்தி முடித்து விட்டேன். நாம் மீட்புக்காக எந்த கிரயத்தையும் எந்த விலையை கொடுக்காதபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னையே, தன் சரீரத்தையே நமக்காக ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இவ்விடமாக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்தவராக இருக்கின்றார். ஆகவே இதை வேறு குணங்களை சொல்லும்போது இப்படியெல்லாம் சொல்வார்கள். அவருடைய துன்பம் முடிவுக்கு வந்தது, மன்னுருவாக அவர் மனித அவதாரம் எடுத்த இன்கார்னேஷன், அந்த நோக்கம் முடிவுக்கு வந்தது. தீர்க்க தரிசனங்களில் சொல்லப்பட்ட அவருடைய பாடு மரண நிகழ்வுகள் முடிவுக்கு வந்தது. மீட்புக்கான கிரயம் செலுத்தப்படுவது
முடிவுக்கு வந்தது, நியாயப்பிரமாணத்தின் காலம் முடிவுக்கு வந்தது என்றெல்லாம் பல்வேறு விளக்கங்களை நாம் சொல்ல முடியும், தவறுண்டமல்ல. ஆனால் அடிப்படையிலே கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்ததாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இறுதியாக 7ஆம் வாசகம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 46வது வசனத்தில் வருகிறது. லூக்கா 23:46 வசனம். 46 வசனத்தை நாம் படிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சப்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவன் விட்டார். இதுவரை சொன்ன அந்த அனைத்து வாசகங்களை விட இந்த வாசகத்தை இயேசு அதிக மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார் என்று பார்க்கின்றோம். இவனமாக அவர் தன்னுடைய இறுதி வாசகத்திலே தான் என்ன நோக்கத்துக்கு வந்தோனோ அந்த நோக்கத்தை முடித்ததோடு இல்லாமல் தன்னை அனுப்பிய பிதாவிடமே அதை ஒப்பு கொடுக்கிறார். அது பல இடங்களில் இயேசு சொல்வார். குறிப்பாக யோவான் சுவிசேஷத்திலே நினைக்கின்றேன், நான் பிதாவினால் அனுப்பப்பட்டு வந்தேன் என்று சொல்கிறார். ஆகவே எந்த பிதாவினால் அனுப்பப்பட்டாரோ அந்த பணியை முடித்த பின்பு அவரிடமே தன்னை ஒப்பு கொடுக்கின்றார். அது மட்டுமல்ல, இயேசு என்னோடத்திலே சொல்லியிருக்கின்றார், என் ஜீவனை கொடுக்கவும் அதை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி. ஆகவே ஜீவனுக்கு அதிபதியான இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை தன்னை அனுப்பிய பிதாவிடம் ஒப்பு கொடுத்து இந்த பூமியிலே அவர் வந்த பணியை முடிக்கின்றார். இவனமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3ஆம் மணி வேளையிலே தன்னுடைய ஜீவனை விடுகிறார். இந்த 3ஆம் மணி வேலை, 3ஆம் மணி தான் நம்முடைய 3 மணி. வேத வசனத்தினுடைய பண்டைய யூத கலாச்சாரத்தின்படி அவருடைய 9ஆம் மணி நேரம். அதிலே தான் எருசலேம் ஆலயத்தில் அந்தி பலி அடிக்கிற நேரம். அதாவது அந்தி பலியாக இயேசு தன்னை கொடுக்கிறார். ஆனால் இந்த நாளுக்கு இன்னொரு விசேஷம் உண்டு. அந்த எருசலேம் பகுதியில் வாழ்ந்த யூதர்கள், குறிப்பாக தலைவர்கள், பஸ்காவை இன்றைக்கு தான் அடிப்பார்கள். பிற இடத்தில் உள்ள யூதர்கள் இதற்கு முந்தின நாளிலே பஸ்கா பலி அடிப்பார்கள். அதனால தான் இயேசு தன்னுடைய பஸ்கா பலி முந்தின நாள் அடித்ததாக கருதப்படுகிறது. ஆனால் யூத தலைவர்கள் இந்த வேளையில் தான் பஸ்கா பலி அடிப்பார்கள். இயேசு அந்த வேளையிலே உலகத்தை மீட்கும் பஸ்காவாக, பஸ்கா ஆடாக, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் இயேசுவை அறிமுகப்படுத்தினார் அல்லவா? அது ஏற்ப பஸ்கா ஆடாக முழு உலகத்துக்குமாக இரத்த சிந்தி தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். இவனமாக இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் நிறைவேற வேண்டிய முதல் பகுதியினுடைய எல்லா காரியங்களும் நிறைவேறுகிறது. இனி நிறைவேறிருப்பது அவர் தன்னுடைய ராஜ்யத்தில் பூமியில் அமைப்பது. அதற்கு முன்பாக அவர் பாடுபடவும் மரிக்கவும் உயிர்த்தெழ வேண்டும் என்று வசனங்கள் சொல்லுகின்றன. அவைகளை நாம் தொடர்ந்து நாம் படிக்கலாம். இப்போது இதோடு நாம் முடித்துக்கொள்ளும். இன்றைய நாளில் உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருக்குமானால், கேள்விகள் இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளலாம். அதாவது அதான் மன்னிப்பு ஆண்டவர் அந்த சிலுவையில இருக்கும்போது மன்னிச்சிட்டாரு. பட் ஆனா ஸ்டில் அவங்க ஜனங்கள் வந்து மன்னிப்பு கேட்காத நிமித்தமா அவங்களுக்கு அந்த மன்னிப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லைங்களா? ஆமா, அதாவது பொதுவாக அது வந்து ஒரு என்ன சொல்றது, இட்ஸ் ஹியூமன் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஒரு ஆளை மன்னிச்சாலும் மன்னிப்பு மற்றவங்க கேட்டாலும் அதுக்கு அது என்ன சொல்றது, நடைமுறைக்கு வரும் அப்படி சொல்லலாமே. பொதுவாக அது என்ன சொல்லாங்கன்னா, நம்முடைய இன்றைய நிலையில கூட நடைமுறையில் ஒரு ஆளை மன்னிக்கலாம். ஆனால் அந்த யாரே அவர் மன்னிக்கிறாரோ அவரும் ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னால் தானே அது அந்த உறவு சரியாக சீர்படும். அதாவது இன்றைக்கு கூட நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன இஷ்யூ இருக்கணுங்களா, நம்ம அதை மீடியேட் பண்ணும்போது ஒரு ஆளை மன்னிக்க தயாராக இருக்கிறாரு, இன்னொரு ஆள் தவறு செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றாலும் மன்னிக்கிறவர் தயாராக இருந்து மன்னிப்பை கேட்கிறவர் ஐ எம் சாரின்னு அதை ஓப்பனாக சொன்னால் தானே அது அந்த ஒரு கார்டியல் ஃபெல்லோஷிப் மீண்டும் வரும் இல்லையா? ஸோ அதுதான் அந்த இடத்துலையும் எஃபெக்டாக வரும். இஸ்ரேல் அதனால தான் பிற்காலத்தில் அதனால தான் அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பெந்தெகோஸ்ட் நாளில்
நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிலர் கேட்டாங்க. இயேசுவை சிலுவையில் அடித்ததை குறித்து அறிந்த சிலர் அங்கே இருந்தாங்க என்று சொல்லப்படுகிறது. ஸோ அப்போ அதை கேட்டவர்களுக்கு அந்த மன்னிப்பு எஃபெக்ட் ஆகுது. அதாவது இது இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய ரட்சிப்பு நிறைய பேரு இப்போ ஆண்டவர் நமக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு, நம்ம ஒண்ணுமே செய்ய வேண்டியது இல்லை அப்படின்னுட்டு ஒரு வார்த்தை எல்லாரும் சொல்றோம். அதாவது நம்முடைய ரட்சிப்பை பெறுவதற்காக அதை செய்ய வேண்டாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் இருக்கிறது. அதாவது நீங்க சும்மா வந்தா போதும், ஆண்டவர்கிட்ட வந்தா போதும், அவரே நமக்காக எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படின்னுட்டெல்லாம் சுவிசேஷன் சொல்றோம். இல்லம்மா, அதாவது என்ன செய்து முடிச்சார், ரட்சிப்புக்கான எதையும் செய்து முடிச்சாரு, வேற என்ன செய்து முடிச்சாருன்னு புரியல, சொல்றாங்கன்னு தெரியல. என்னெல்லாம் சொல்றாங்க எனக்கு சொல்லுங்க. எனக்கு அதாவது நம்ம ரட்சிப்பு பெற்றுக்கொள்ளணும், அவரு இலவசமா தராரு, அவர் நமக்காக எல்லாமே சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆமா, அந்த நம்ம செய்ய வேண்டிய பங்கு ஒண்ணுமே இல்ல. ரட்சிப்புக்காக செய்வதற்கு ஏதாவது இருக்குதா? ரட்சிப்புக்காக ஒண்ணு இல்ல, பட் ஸ்டில் we have to believe. அந்த பிலீஃப் நமக்குள்ள வந்தாதானே இயேசு எனக்காக மரிச்சாரு. ஆமா, அது ஆமா. அப்ப அவங்க பிலீவ் பண்ணாதான் அந்த அது செய்யதில்லை இல்ல. அதாவது அப்போ நம்மளுடைய பங்கும் அதுல இருக்கு இல்லைங்களா? இப்படி அது ஒவ்வொருடைய பார்வை, பங்கு இருக்குன்னு சொல்றது ஒவ்வொருடைய பார்வை. இப்போ இப்படி சொல்லுவோமா, ஒரு ஆள் 10,000 ரூபாய் செக்கை நம்மகிட்ட ஃப்ரீயா தராங்க, அவர் சைன் போட்டு நீங்க பேங்க்ல போய் எடுங்க சொல்லும்போது அதை நம்பி வாங்குறது தான் நம்ம வேலை. அந்த 10,000 சம்பாதிப்பதற்கு நம்ம என்ன செய்தோம், அதான் கேள்வி. பட் ஆனாலும் அது நம்ம வாங்குனதானே நமக்கு அது பணம், அது நமக்கு கிடைக்கும். ஆமா, அது செயலாகாதுல்ல. அந்த 10,000 சம்பாதிப்பதற்கு நீங்க எதுவும் செய்யல இல்லையா? ஆமா, அதுக்கு நம்ம ஒண்ணு செய்யல. பட் ஆனா அதான் காஸ்பல்ல சொல்லும் போது நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, இல்ல ஒண்ணுமே செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னா இந்த 10,000த்துக்காக எதுவும் செய்ய வேண்டியது இல்லை. அதுபோல ரட்சிப்பை சுதந்திரிப்பதற்காக நம்ம ஒன்றும் செய்யல, பட் ரட்சிப்பை அனுபவிப்பதற்காக சில பேர் செய்ய வேண்டியது. அது வேற ரெண்டு கோணங்கள். அதான் சொல்லல, நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு தேவனுக்கேற்ற நற்கிரிகளை செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், அது மாற்றுக்கிறது இல்லை. அதுல ஆமா, அதுல இன்னொன்னு நீங்க சொல்றதை நான் அப்படிதான் புரிகிறேன். பொதுவாக அப்படிதான் அதை சொல்ல முடியும். அதாவது நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம்னா அந்த ரட்சிப்பு சிலுவையில் அவர் சிலுவையில் இயேசு அந்த சம்பாதித்த அந்த மீட்புக்காக நாம் எதுவும் செய்ய வேண்டாம். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரை விசுவாசிப்பது மூலம் அந்த ரட்சிப்பின் பலனை நாம் அடைகிறோம், அதை அனுபவிக்கிறோம். அதன் பின் அதுக்கேற்றபடி வாழ வேண்டும். இப்போ இந்த இடத்துல கூட அந்த கேள்வியை கொஞ்சம் கூட நல்லா நம்ம பார்க்கும்போது, இந்த கள்ளன் ஒருத்தன் தான் அல்லவா, அவன் தன்னுடைய மீட்பை சுதந்திரிப்பதற்கு என்ன செய்தான், ஒண்ணுமே செய்யலையே. ஆனா அங்க அவன் கேட்டதுக்கு அப்புறம் தான் ஆண்டவரு நீ என் பரதேசத்துல இருப்பாய் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? கட்டாயம் கேட்க வேண்டும். கேட்காம எப்படி? கேட்கறது செயலாகாது. நீங்க அது கேட்கறத செயலுன்னு கொண்டு வந்தா அது உங்களுடைய பார்வை. அது கேட்கறது ரட்சிப்பை சம்பாதிக்கிறதாகாது. ரட்சிப்பை உண்டாக்குவதற்காக நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. அதான் அதனுடைய பொருள். அப்படி ஒரு தெளிவாக அறிந்து பிரசங்கிக்கிறார்னா அதனுடைய பொருள் அதுதான். அதில் ஒரு ஆள் சும்மா கொடுக்குற செக்கை வாங்கிறதுக்காக நம்ம வாங்குறது செயலாகாது. ஏன்னா அந்த 10,000த்துக்கு நான் என்ன செய்தேன், அதான் நம்ம கேட்கணும். அந்த 10,000 சம்பாதித்த அவர் நமக்கு சும்மா தாரார். ஆமா, நம்ம என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அப்ப அது நம்ம அந்த ஹீப்ரூல கைவிட்டீரோ அப்படின்னு இருக்கிறத. ஆமா, எபிரேயும் அல்லது அராமியத்துல அது அப்படிதான் இருக்கு என்று சில மொழியில் அறிஞர்கள் சொல்றாங்க. நாம் அராமிய மொழி ஸ்காலர்ல, அராமிய எபிரேய மொழி ஸ்காலர்ஸ் அது அப்படிதான் சொல்றாங்க. நமக்கு இல்லாத போது அதை புரிஞ்சு கொண்டதும் கஷ்டமா இருக்கு. அதை சொல்லுவாங்க, நம்ம கருத்துக்கள் மாறுது. ஆமா, ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழி ஆக்கும் போது சில வேளைகள் அந்த மொழி கருத்துக்கள் சிதைவடைவது இயல்பு தானே. எந்த மொழியிலும் அந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப வணக்கம்னு சொல்றோம் தமிழ்ல. வணக்கம்னு சொல்லும் போது இதுதான் பொருள். இதை நம்ம ஒரு ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் போது வணக்கம்னு மொழிபெயர்க்க முடியாது. ஹி விஷ் அதர்ஸ்ன்னு சொல்லுவாங்க.
பட் அந்த விஷ்ணுன்னு சொல்லும்போது அந்த வணக்கத்தில் உள்ள அந்த முழு கருத்துச்சரிவு அங்கே வராது இல்லையா? அதுபோல் மொழிபெயர்க்கும் போது இப்படிப்பட்ட சில கருத்துச்சரிவுகள் மூல மொழியில் இருப்பது போல வருமா என்பது கேள்விக்குறி. அதுதான் இதில் நடந்திருக்க வேண்டும்.